ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.2லேருந்து 9த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 7த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the LCM of two numbers is 6 times their HCF. The HCF is 12 and one of the numbers is 36, then find the other number. ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கான்னா, என்ன கொடுத்துருக்கான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். HCF என்னன்னு கொடுத்துட்டான். ஸோ அவன் HCF வந்து 12ன்னு கொடுத்துட்டான். LCM is 6 times HCF ன்னு கொடுத்துட்டான். ஸோ LCM equal to 6 times HCF. 6 times HCF னா 6 into 12 னு அர்த்தம். 12 5 are 60, 6 12 is 72 னு அர்த்தம். ஸோ LCM கொடுத்துட்டான், HCF கொடுத்துட்டான். One of the numbers is 36 னு சொல்லிட்டான். ஸோ one of the numbers is 36. Find the other number னு கேட்டிருக்கான். இன்னொரு நம்பர் கேட்டிருக்கான். ஸோ நமக்கு ஒரு ரூல் தெரியும். அந்த ரூல் என்ன ஸ்டேட் பண்ணிருக்குன்னா, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் given two numbers equal to HCF into LCM. நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் HCF, LCM அண்ட் டூ நம்பர்ஸ் பார்த்தோம் நம்ம ஒரு டாபிக். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். சப்போஸ் தெரியலனா அதை ரெஃபர் பண்ணுங்க அந்த வீடியோவை. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ கிவன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF into LCM. ஸோ அவன் ஒரு நம்பர் தெரியாது, இன்னொரு நம்பர் கொடுத்துட்டான். HCFும் தெரியும், LCMும் தெரியும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் பேசிக்கா. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ராடக்ட் என்னது? ஒரு நம்பர் வந்து 36. நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஒரு நம்பர் அவன் என்ன கொடுத்துருக்கான், நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் அவன் 36ன்னு கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது. அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் HCF என்னது? HCF is 12, LCM is 72. ஸோ நம்ம அதை எப்படி எழுத போறோம்னா 12 எழுதிக்கிறாங்க. LCM எப்படி எழுத போறோம்னா 12 into 6 எழுதிக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, போத் சைட்ஸ் நம்ம 36 ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் 36 ஆல் டிவைட் பண்ணலாம், இங்கேயும் 36 ஆல் டிவைட் பண்ணலாம். 36 எப்படி எழுதலாம்? நம்ம 6 into 6 எழுதலாம். ஸோ இங்க வந்து 36 by 36 1ன்னு வரும். ஸோ இது ஐசோலேட் ஆயிருச்சு. இந்த கொஸ்டின் மார்க் வந்து ஐசோலேட் ஆயிருச்சு. பேசிக்கா இது ஒரு வேரியபிள் மாதிரி நான் கன்சிடர் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீ கொஸ்டின் மார்க் கூட போடணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் ஒய் என்ன எனி வேரியபிள் கேன் பி ரிட்டர்ன் இன்ஸ்டெட் ஆஃப் கொஸ்டின் மார்க். எனி வேரியபிள் இஸ் ஃபைன். எனி வேரியபிள் இஸ் ஃபைன். நான் அதுக்கு கொஸ்டின் மார்க்னு சும்மா ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றக்காக கொஸ்டின் மார்க்னு போட்டேன். ஸோ அவ்வளோதான், வேற பெரிய ரீசன்லாம் கிடையாது. ஸோ எனி வேரியபிள் இஸ் ஃபைன். ஸோ 6 இந்த 6 இந்த 6 அடிச்சிடலாம். 6 by 6 1ன்னு வரும். 12 by 6 வந்து 2ன்னு வரும். 12 by 6 2ன்னு வரும். ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 12 into 2. 12 into 2. இதோட ஆன்சர் வந்து 24. ஸோ பேசிக்கா எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் தெரிஞ்சுன்னா இந்த மேனிபுலேஷனை நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் சேனல்ல. இந்த வீடியோ டைட்டில் என்னதுன்னா, ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு கற்றுப்பீங்க. ஸோ அது என் சேனலில் தான் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த டைட்டில் போட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கோ-பிரைம்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ ஆக்சுவலாக 51 நீங்கள் 17 into 3 எழுதலாம். 51 இஸ் ஆக்சுவலி 17 into 3. ஸோ அது கோ-பிரைம் நான் பார்த்தா தெரியற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தோணும். ஆனால் 51 ஆக்சுவல் பிரைம் நம்பர் மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ 51 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 51, 3, 17 4 ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதுக்கு பிரைம் நம்பரே கிடையாது. இப்போ 63 பாருங்க, 63 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 into 9 எழுதலாம். 7 into 9 நீங்க 9 எப்படி எழுதலாம்? 3 into 3 எழுதலாம். ஸோ 63க்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனா வந்து அதர் தென் 1 ஏதாவது ஃபேக்டர் இருந்தாலே கோப்ரைம் கிடையாது. கோப்ரைமோட டெஃபினிஷன் என்னன்னா, போத் நம்பர்ஸ், கோப்ரைமோட டெஃபினிஷன் என்னன்னா, நம்ம எடுக்கிற பேர் ஆஃப் நம்பர்ஸ், இந்த பேர் ஆஃப் நம்பர்ஸ் ஷுட் ஹேவ் HCF 1. பேர் ஆஃப் நம்பர்ஸ் ஓட HCF 1 இருக்கணும். HCF should be equal to 1 for the pair of numbers which we are taking. அவ்வளவுதான். which we are considering வேணா சொல்லலாமே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 51,63 இருக்கு. இதோட HCF ஆக்சுவலா 3ன்னு வரும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 3, 1 கிடையாது. ஸோ 3 தான் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தவிர எது வந்தாலுமே அது கோப்ரைம் கிடையாது, நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டா இது கோப்ரைம் கிடையாது, ஏன்னா இதுக்கு காமன் 3ஏ காமனா இருக்கு. ஸோ இது தப்பு, இந்த ஆப்ஷன் தப்பு. இப்போ 52,91 பாருங்களேன். 91 நீங்க ஆக்சுவலா 13 into 7 எழுதலாம். 52 எப்படி எழுதலாம்? 52 ஆக்சுவலா 52 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா 2 into 26 வரும். 26 13 into 2 எழுதலாம். அதே மாதிரி 91 நீங்க 13 into 7 எழுதலாம் நினைக்கிறேன். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்ன வருது? 13 வருது, 1 கிடையாது. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 இருந்தா மட்டும்தான் கோப்ரைம். 13 இருந்துச்சுன்னா கோப்ரைம் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. செகண்ட் ஆப்ஷனும் தப்பு.
தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 71,81. இப்போ 71 இஸ் ஆக்சுவலி பிரைம் நம்பர். அதுக்கு ஒன்னை தவிர காமனா எந்த நம்பருமே இல்லை, காமனா எந்த ஃபேக்டர்ஸும் இல்லை. 1 அண்ட் 71 தவிர காமனா எந்த ஃபேக்டர்ஸும் இல்லை. ஸோ 71 இஸ் பிரைம் நம்பர். ஃபர்ஸ்ட் அதை நான் போட்டுறேன், ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். அப்புறம் 81 பார்த்தீங்கன்னா 81 ஹேஸ் ஃபேக்டர்ஸ் விச் 81 பிரைம் நம்பர் கிடையாது, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மட்டும் தான் இருக்கு. இப்போ 81க்கும் 71க்கும் காமனா ஏதாவது இருக்கா ஒன்னை தவிர அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஒண்ணுமே இல்லை. 81க்கும் 71க்கும் ஒன்னை தவிர காமனா ஒண்ணுமே இல்லை. ஸோ 81 அண்ட் 71 ஆர் கோப்ரைம்ஸ். ஸோ இதுவும் கோப்ரைம் தான். 71,81 இஸ் கோப்ரைம் சின்ஸ் த பேர் ஆஃப் நம்பர்ஸ் ஹேவ் HCF ஈக்குவல் டு 1. அவ்வளவுதான். ஸோ இந்த டெஃபினிஷனை கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். இதுக்கும் 81,99. 81 நீங்க 9 into 9 எழுதலாம். 81 நீங்க 9 into 9 எழுதலாம். 99 நீங்க 11 into 9 எழுதலாம். ஸோ கிளியர்லி இதை வச்சு பார்த்தாலே தெரியுது HCF வந்து 9. ஸோ HCF அதர் தேன் 1 இருக்கு. ஸோ HCF ஈக்குவல் டு 9. CF equal to 9. So these two numbers are not co-prime. அவ்வளவுதான். ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 10th கொஸ்டின்ல தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ நம்ம தேர்ட் ஆப்ஷன் தான் மார்க் பண்ணணும். இதுதான் கரெக்ட். இப்போ 11th கொஸ்டின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the greatest 4-digit number which is exactly divisible by 8, 9 and 12 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம 9ஆல எல்லா நம்பரும் டிவிசிபிளா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 9 வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 9ஓட ரூல் என்ன, டிவிசிபிலிட்டி ஆஃப் 9ஓட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா the sum of digits of the original number, sum of digits of original number divided by 9 போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சதுன்னா then the original number is actually divisible by 9. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 plus 9999ஓட sum of digits என்ன, 9 into 4ன்னு வரும். ஏன்னா 9 plus 9 plus 9 plus 9. ஸோ 9 into 4 divided by 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் வந்து 4ன்னு கிடைக்கும், ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். இதை எடுத்துடுறேன். ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும், கோஷன்ட் 4ன்னு கிடைக்கும். ஸோ எஸ், இந்த ஆப்ஷன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 9. ஸோ இது ஓகே போட்டுடலாம். 9 ஃபர்ஸ்ட் நம்ம 9 வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ எலிமினேட் பண்ணிக்கலாம் சில ஆப்ஷன். அதுக்கப்புறம் நம்ம 8 and 12 வச்சு நம்ம இன்னும் செக் பண்ணிடலாம் ஃபர்தரா. ஸோ 9996 பாருங்களேன், சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன, 9996ஓட சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9996. 9 plus 9 plus 9 plus 6ன்னு வரும். ஸோ 18 plus 6 24ன்னு வரும். 24 divided by 9 என்ன வரும் உங்களுக்கு, 24 divided by 9 வருமா, 1 9 is 9, 2 9 is 80, 3 is 27. ஸோ வராது, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ கிளியர்லி திஸ் இஸ் ராங். ஸோ அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். அது 8 வச்சு செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. 8 and 12 வச்சு செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதை டேரக்டா எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா சின்ஸ் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9. ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 நம்பராலேயுமே அந்த ஒரிஜினல் நம்பர் டிவிசிபிளா இருக்கணும். ஸோ அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஆல் தீஸ் 3 நம்பர்ஸ். அது 8ஆலேயும் டிவிசிபிளா இருக்கணும், 12ஆலேயும் டிவிசிபிளா இருக்கணும், 9ஆலேயும் டிவிசிபிளா இருக்கணும். ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது ஓவரால் ராங்குன்னு நீங்க கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போறேன், அடுத்த ஆப்ஷன் போறேன். 9696. ஓகே, 9696 எப்படி நம்ம எழுதலாம், சம் ஆஃப் டிஜிட்ஸ் எப்படி எழுதலாம். 9696, 9 plus 9 18, 6 plus 6 12. ஸோ 18 plus 12 என்ன வரும் உங்களுக்கு, 13 வரும். 30 divided by 9 என்ன வரும், ரிமைண்டர் 0 வருமா, வராது. 30 is not divisible by 9. ஏன்னா 9 into 3 27 வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளஸ் 9 போட்டால் உங்களுக்கு 30 வராது டெஃபினட்டா. ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ இந்த 2 ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கெட் கோலே எலிமினேட் பண்ணிட்டோம், இனிஷியல் பீரியட்ல எலிமினேட் பண்ணிட்டோம், வெறும் 9 வச்சு செக் பண்ணும்போது எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். 9936. ஓகே, 9936 பார்த்தீங்கன்னா இதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன வரும், 9 plus 9, 9 plus 9, இது 3 plus 6 9 வரும். ஸோ பேசிக்கா 9 into 3ன்னு எழுதலாம். டிவைட் பை 9 போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா உங்களுக்கு கோஷன் 3ன்னு வந்துருது, ரிமைண்டர் 0ன்னு வந்துருது, ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ எஸ், திஸ் நம்பர் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 9. ஸோ இதை டிக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பரையும் நம்ம செக் பண்ணா போதும். இப்போ 8ஆல செக் பண்ணலாமே, இந்த 8ஆல ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படி என்னன்னா லாஸ்ட் 3 digits பார்க்கணும். அந்த 3 digits if it is divisible by 8னா then the entire number is actually divisible by 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், 4 9 கொடுத்துருக்கான். ஸோ 9999. இதில் லாஸ்ட் 3 digits என்ன, இதுதான் 9999. ஸோ 999 அவ்வளோதான். ஸோ டிவைட் பண்ணி பாருங்களேன் 8ஆல, உங்களுக்கு டெஃபினட்டா வராது. ஏன்னா 11 into 8 88, 12 into 8 என்ன வரும்,
12 8s ஆர் 186 2 8 16 96 வருது. ஸோ 12 போடுங்க 96 வரும். 3 போடுங்க 39 வராது. 14 இருந்தா வரும், ஆனால் 39 இருந்தா வராது. ஸோ ஆக்சுவலா இது ரிமைண்டர் அதர் தான் 0 வந்தாலே உங்களுக்கு கிடையாது. ஆனால் நான் ஃபுல்லா டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு. 187 2 8 16 3 8 24 4 8 32 அவ்வளோதான். ஸோ 32 வருது. ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு 7 வருது ஆக்சுவலா. ஸோ நோ, திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் டிவிசிபிள் பை 8. ஸோ இது தப்புன்னு போட்டுடலாம். இதை அடிச்சிடலாம் கம்ப்ளீட்டா. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இதான் மூணுத்தையுமே நம்ம அடிச்சிட்டோம். இது செக் பண்ணிடலாம். இதை செக் பண்ணா போதும். வெறும் 8 வச்சு செக் பண்ணா போதும். 12 வச்சு செக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஸோ வெறும் 8 வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். 936 வந்து, அதாவது 9936ல லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 936 வரும். ஸோ 936 டிவைட் பை 8 என்ன வரும் உங்களுக்கு? 188 13 வரும். 180 மறுபடியும் 8 போடுங்க. 5 வரும். 56 வரும். 56 ஆக்சுவலா 40 48 56 40 5 6 7 வரும். ஸோ 7 to 8 gives you 56. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருது. 9936 is actually divisible by 8. Since 936 is divisible by 8, இது எல்லாமே நான் இந்த ரூல் வச்சு சொல்றேன். Since last 3 digits is actually divisible by 8ன்றதுனால the entire whole 9936 original number is actually divisible by 8. அவ்வளவுதான். ஸோ நீங்க 12 வச்சு செக் பண்ணலாம், பட் நான் செக் பண்ண போறது இல்ல. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்தா. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ 11th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ 12th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸைஸ் 1.2 வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 12th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல 10th 11th முடிச்சிட்டோம். அப்புறம் 9th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 1.2 முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸைஸ் 1.2 தான் பேசிக்கா. இது இந்த டைப் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.